வணக்கம். கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஐடி சீரீஸ்ல நம்ம மெயினா வந்து இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறோம். பட் அது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல. ஸோ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட டெஃபினேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பாருங்க. கம்ப்யூட்டர் இஸ் எ எலக்ட்ரானிக் டிவைஸ் operating under the control of instructions stored in its own memory unit that can accept data. அது வந்து இன்புட், தென் ப்ராசஸ் டேட்டா arithmetically and logically, ப்ரொடியூஸ் இன்ஃபர்மேஷன், அவுட்புட் ஃப்ரம் த ப்ராசஸிங். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். அதில் வந்து நம்ம சில இன்புட் டிவைஸ் வழியாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு இன்ஃபர்மேஷனாக ப்ரொவைட் பண்ணுது, அவுட்புட்டாக கொடுக்குது. ஸோ அப்போ கம்ப்யூட்டரோட டெஃபினிஷன்ல ரொம்பவே முக்கியமான ரெண்டு விஷயம் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ். இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். பட் இருந்தாலும் இந்த செஷன்ல வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்ன, ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, ஃபர்ம்வேர்னா என்ன அப்படின்றத பத்திலாம் நம்ம கம்பேரிஷன் வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 மேஜர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அது 4 மேஜர் ப்ராசஸிங் சைக்கிளா பிரிக்க முடியும். ஸோ இன்புட் ஆப்ரேஷன், ப்ராசஸ் ஆப்ரேஷன், அவுட்புட் அண்ட் தென் ஸ்டோரேஜ், இப்படின்னு 4 நம்ம பிரிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது, ஆக்சுவலா ரா டேட்டாவை வாங்கி அதை இன்ஃபர்மேஷனை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கிடைக்குது நமக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை யார் கன்சியூம் பண்றா, நம்மளுடைய பிசினஸ் யூசர்ஸ், எண்ட் யூசர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் யூசர்னு நம்ம சொல்லுவோம் அந்த இன்ஃபர்மேஷனை கன்சியூம் பண்றவங்கள. ஸோ ஹார்ட்வேர் வெர்சஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்ன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ நம்மளால டச் அண்ட் ஃபீல் பண்ணக்கூடிய டிவைசஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகே, மானிட்டர், ஹார்ட் டிரைவ், சிடி ரோம், கீபோர்ட், மவுஸ், இது எல்லாமே நம்ம ஹார்ட்வேர் சொல்லுவோம். சாஃப்ட்வேர்ன்றது இட் இஸ் அன் அப்ளிகேஷன், இட் இஸ் அ ப்ரோக்ராம். எதுக்காக அது யூஸ் பண்றோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பண்ணணும், இல்லை ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் உடைய ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ல 2 விதமான சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இருக்கு, பிளஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேயே வந்து நம்ம நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அப்படின்னா என்னன்றதை பார்ப்போம். இப்ப ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாஃப்ட்வேருடைய பைஃபர்கேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ல ஆல்ரெடி நான் ஹார்ட்வேர்ன்றது இட் இஸ் a physical element ஆஃப் a கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டோம். பிசிக்கலா நம்மளால டச் அண்ட் சி பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்லியாச்சு. ஸோ ஹார்ட்வேர்ல 4 மேஜர் கேட்டகரிஸ் நம்ம சொன்னோம். இன்புட், அவுட்புட், செகண்டரி ஸ்டோரேஜ், அது வந்து ஆக்சிலரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பார்க்கலாம். தென் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற இன்டர்னல் காம்பனன்ட்ஸ் லைக் யுவர் மதர் போர்ட், சிபியூ, மெமரி, கேட்சே அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். இது வந்து நம்ம டேஞ்சபிள் சொல்லுவோம். வேற சாஃப்ட்வேர் வந்து இட் இஸ் அ இன்டான்ஜிபிள் எலிமெண்ட். மெயினா வந்து சாஃப்ட்வேர்ன்றது இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் டெல்ஸ் த கம்ப்யூட்டர் ஹவு டு பெர்ஃபார்ம் எ டாஸ்க். ஒரு டாஸ்க்கை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், இல்லை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்றது வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மூலமா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வழியா எழுதியிருப்போம். இதுல 2 விதமான சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதை பத்தின நான் கம்பேரிஷன் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹார்ட்வேர்ன்றது இட் இஸ் டெவலப்ட் யூசிங் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம சிப்ஸை வச்சு நம்ம வி ஹேவ் assembled it or developed it. Whereas இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர்ன்றது ஒரு ஹை லெவல் ஆர் லோ லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா எழுதி நம்ம டெவலப் பண்ணிருப்போம். ஸோ ஒரு ஹார்ட்வேர் டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, யூ கேன் ரீப்ளேஸ் இட் வித் ஒர்க்கிங் காம்பனன்ட் ஆர் நியூ காம்பனன்ட். இது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேக்கப்ல இருந்து ரெஸ்டோர் பண்ணலாம், இல்லை ரீஇன்ஸ்டால் பண்ணலாம். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஹார்ட்வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா it starts functioning once the software is loaded in the system. So hardware நம்ம சாஃப்ட்வேர் மூலயமா தான் யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு மொபைல் இருக்கு அப்படின்னா அந்த மொபைல்ல iOS ஒர்க் ஆகலைன்னா அந்த ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா அதை ஆக்சஸ் பண்றதுக்கு சில சிஸ்டம் சாஃப்ட்வேர் லைக் டிரைவர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அந்த ஹார்ட்வேரை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹார்ட்வேரோட எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா கீபோர்ட், மவுஸ், மானிட்டர் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் வந்து நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல், MySQL டேட்டாபேஸ், போட்டோஷாப், இது எல்லாமே வந்து மெக்காஃபே, ஆன்டிவைரஸ் இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சாஃப்ட்வேர் கேட்டகரியில வருது. ஸோ நெக்ஸ்ட் இதுல போகும்போது சாஃப்ட்வேருடைய 2 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் 2ஆ பிரிக்க முடியும். ஸோ இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு கிளியரா அதோடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணும். ஹார்ட்வேர் இருக்கு. இப்போ ஹார்ட்வேர்ன்னும் போது நம்மளுடைய சிபியூ, ஸ்டோரேஜ் டிஸ்க்ஸ்,
மவுஸ், பிரிண்டர் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஹார்ட்வேரை நம்ம ஆக்சஸ் பண்ணணும், அதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை. என்ன மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேர்? ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர், யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த ஹார்ட்வேரை யூஸ் பண்ண முடியும். வேற சரி, ஓகே, சிஸ்டம் சாஃப்ட்வேர் நமக்கு இந்த ஹார்ட்வேரை யூட்டிலைஸ் பண்றதுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எதுக்காக? அது வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸோடைய ரெக்யர்மெண்ட்ஸை மீட் அவுட் பண்றதுக்காக, இல்ல ஒரு எண்ட் யூசர் வந்து ஒரு கம்ப்யூட்டேஷன் பண்ணணும், இல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து அவர் டைப் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இல்ல ஒரு பர்டிகுலர் லாஜிக்கல் ஆக்டிவிட்டி அவர் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து அது கேம்ஸா இருக்கலாம், இல்ல ஸ்ப்ரெட் ஷீட்டா இருக்கலாம், இல்ல வேர்ட் டாக்குமெண்டா இருக்கலாம், டேட்டா பேஸா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி எனி ஃபார்ம் ஆஃப் இமெயில் சாஃப்ட்வேரா இருக்கலாம். இது எல்லாம் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ஹார்ட்வேரை யூஸ் பண்றதுக்கு இட் இஸ் வெரி க்ளோசர் டு த ஹார்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஓஎஸ், இந்த ஜியூஐ, டிவைஸ் டிரைவர்ஸ், யூட்டிலிட்டிஸ் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, டைப் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், டிவைஸ் டிரைவர்ஸ், ஃபர்ம்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரியில வந்து இன்னும் டீடைல்டா அதோடைய கம்பேரிஷன் பார்க்குறோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த சிஸ்டம். நம்ம சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். It is designed to run hardware and application software. It also manages the resources of the system. So நம்ம சிஸ்டம் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் தட் இஸ் டிசைன் டு ப்ரொவைட் அ பிளாட்ஃபார்ம் டு அதர் சாஃப்ட்வேர். இப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை நம்ம நேரா வந்து யூஸ் பண்ண முடியாது ஒரு பர்டிகுலர் கம்ப்யூட்டர்லயோ இல்லை மொபைல்லையோ. அதுக்கு வந்து ஒரு பேஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். ஒரு ஓஎஸ்ஓ இல்லை ஒரு டிரைவர் சம்திங் இன்ஸ்டால் பண்ணா மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை வந்து அதில் லோட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டாஸ்க், இல்லை ஒரு ஆக்டிவிட்டியை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் எதுக்கு? ஒரு ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்றதுக்கோ இல்லை ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருடைய ரிசோர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தேவை. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஒரு பர்டிகுலர் பிசினஸோடைய ரெக்யர்மெண்ட், ஒரு யூசருடைய ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது நீங்க சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அது ஸ்டார்ட் ஆயிடும். லைக் யுவர் டிரைவர்ஸ் அண்ட் ஃபர்ம்வேர், உங்களுடைய ஓஎஸ் இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகும் போதே அதுவும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிடும். வேற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து யூசருக்கு வேணுன்றப்பதான் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி டாக்குமெண்ட், வேர்ட் ப்ராசஸர் ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லை ஸ்ப்ரெட் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. இது சர்வர்ல பார்க்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா சில இடத்துல வந்து சர்வர் கிளைண்ட் ஆர்கிடெக்சர்ல சர்வர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து எப்பயுமே ரன் ஆயிட்டு இருக்கும். வேற கிளைண்ட் அப்ளிகேஷன் வந்து நம்ம வேணுன்றப்ப யூஸ் பண்ணிட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் மோஸ்டா நம்ம என்ன லாங்குவேஜ்ல டெவலப் பண்ணுவோம் அப்படின்னா C++, அசம்பிளி லாங்குவேஜஸ் இந்த மாதிரி லாங்குவேஜஸ்ல நம்ம டெவலப் பண்ணுவோம். வேற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து ஜாவா, C++, விஷுவல் ஸ்டுடியோ, விஷுவல் பேசிக் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம we can develop application software. So சிஸ்டம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர் வேணும். சிஸ்டம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தேவை கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது. பட் இட் இஸ் ஆல்சோ நீடட் ஃபார் த பிஸ்னஸ் ஆர் எண்ட் யூசர்ஸ். இப்போ ஓஎஸ், இந்த லாங்குவேஜ் ப்ராசஸர்ஸ், டிவைஸ் டிரைவர் இதெல்லாம் நம்ம சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். இந்த வேர்ட் ப்ராசஸர், ஸ்ப்ரெட் ஷீட், ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர், டேட்டா பேசஸ், வெப் ப்ரௌசர், கிராஃபிக் சாஃப்ட்வேர், கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம். Okay, so application software works to achieve a particular business or user requirement. Okay, so இப்போ சாஃப்ட்வேருக்கும் ஃபர்ம்வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ம்வேர்ன்றது இட் இஸ் அ டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் that controls hardware devices. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ரிமோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து சாஃப்ட்வேர் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபர்ம்வேர் சொல்லுவோம். அதை வந்து நம்ம பெருசா வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் எ பர்பஸ் பில்ட் டைனி ப்ராசஸர். இப்போ இந்த மாதிரி அமி பயாஸ் மாதிரி ஒரு சில பயாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ம்வேரை லோட் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து சேஞ்ச் பண்றதுலாம் ரொம்ப ரேரா தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது ஏதாவது பர்டிகுலர் சேஞ்சஸ்லாம் வந்து அப்டேட் பண்றதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஸோ இது வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா லோ லெவல் லாங்குவேஜ் வச்சு தான் எழுதியிருப்பாங்க. நான் இன்னொரு செஷன்ல வந்து லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இட் இஸ் வெரி ஹார்ட் ஆர் இம்பாசிபிள் டு அப்டேட் ஆர் மாடிஃபை. இதெல்லாம் நம்ம வந்து ஜென்ரலா மாடிஃபை பண்ணவே மாட்டோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு உங்களுடைய ஹார்ட்வேர்லேயே பயாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பயாஸ்லேயே ஃபர்ம்வேர் லோட் ஆகி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஜென்ரலா மாடிஃபை பண்ண மாட்டோம். அந்த அம்பி பயாஸ்லாம் போயிட்டு ரொம்ப ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா அதை போய் மாடிஃபை பண்ணுவோம். ரொம்ப சின்ன ஃபைலா தான் இருக்கும் அது வந்து. ஏன்னா இந்த ஃபர்ம்வேர்ன்றது அந்த பர்பஸ்க்காக அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேரை வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். அதை வந்து
இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ஃபர்ம்வேர் வந்து மெயினா வந்து இட் இஸ் ஹிடன் அண்ட் லாக்ட் ஃப்ரம் த யூசர். ஜென்ரலா யூசர்ஸ்லாம் போயிட்டு அதை எதுவுமே டச் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம வந்து இன்கேஸ் நம்ம கர்னல் ஆக்சஸ் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கோம் அப்படின்னா we can try and do something, but it is a rare thing. So firmware is a specific subcategory of a computer software that provides the low level control for a device specific hardware. Firmware such as the BIOS or the personal computer may contain only elementary basic functions of a device and may only provide services to higher level software. So firmware மூலமா நம்ம higher level softwareக்கு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணலாம். ஸோ சாஃப்ட்வேர்க்குள்ள 2 விதமான கேட்டகரிஸ் இருக்கு, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்ன்றது மெயினா எதுக்காக? இட் இஸ் a செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் ஸ்பெசிஃபை வாட் த கம்ப்யூட்டர் டஸ். கம்ப்யூட்டர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம், இல்ல அதுல கேம் விளையாட போறோம், இல்ல அதுல ஒரு பர்டிகுலர் டாஸ்க் ஆர் பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து அதுல லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அது வந்து ஒரு பர்பஸ் பில்ட். அதுல வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம சாஃப்ட்வேர் மூலமா இன்ஸ்டால் பண்ணி அதை ஸ்பெசிஃபை பண்ணி அதை யூஸ் பண்றோம். இதை வந்து நம்ம அடிக்கடி மாற்றுவோம், சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணுவோம், சாஃப்ட்வேரை ரீஇன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு சைஸ்ல இருக்கும். இப்போ ஈவன் நீங்க இன்ஸ்டால் பண்ற ஆன்டி வைரஸ் ஆர் இன்ஸ்டால் பண்ற எம்எஸ் ஆஃபீஸ், உங்களுடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் விசிபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் ஃபார் த யூசர். வேற ஃபர்ம்வேர் நம்ம வந்து பார்க்க மாட்டோம், நம்ம வந்து இட் இஸ் ஹிடன் அண்ட் லாக்ட் ஃப்ரம் த யூசர். அதே மாதிரி அதை அப்டேட் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை வந்து லோ லெவல் லாங்குவேஜ் தான் எழுதுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர்ன்றது அடிக்கடி கான்ஸ்டன்டா அப்கிரேட் வந்துட்டே இருக்கும். அதில் வந்து ஹாட் ஃபிக்ஸஸ் கொடுப்பாங்க, இல்லை புது வெர்ஷன்ஸ் தருவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் சைக்கிளும் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும், நிறைய டைம் எடுக்கும். வேற இந்த ஃபர்ம்வேர் வந்து டக்குன்னு மாத்திடலாம், ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன ஒரு கேபி சைஸ் ஃபைல்ல தான் வந்து அந்த ஃபர்ம்வேர் இருக்கும், அதை டக்குன்னு நம்ம அப்டேட் பண்ணிடலாம். வேற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ன்றது ஒரு பெரிய விஷயம், அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இப்பெல்லாம் நிறைய இப்போ டெவாப்ஸ் அஜைல் ஃப்ரேம் ஒர்க் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ்லாம் வந்து குயிக்காக நம்மளால ரோல் அவுட் பண்ண முடியுது. பட் இன் ஜென்ரல் ஒரு சில பர்பஸ் பில்ட் பெரிய சாஃப்ட்வேர்லாம் நமக்கு ரொம்ப ரேராக தான் அப்டேட்ஸ் வந்து வரும் உங்களுக்கு. ஸோ நிறைய பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம பைத்தானுடைய கிளாஸ் இப்போ இன்னொரு 2 வாரத்துல வந்து ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். இட் இஸ் வெரி வெரி பாப்புலர் தீஸ் டேஸ். பட் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, ஈவன் கோ லாங்குவேஜ் ஆர் ஜாவா ஸ்கிரிப்ட், இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் இதுல வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதை பத்தி நம்ம தனியா இன்னொரு செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது இட் நீட்ஸ் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டு மேக் தம் ஒர்க், கரெக்டா? ஸோ அப்போ அந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி கம்ப்யூட்டருக்குள்ள வருது? இட் நீட் சம் கைண்ட் ஆஃப் இன்புட் டிவைசஸ். அதை வந்து நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணும், அதை வந்து பைனரி கோடா கன்வெர்ட் பண்ணி, அந்த பைனரி கோடுன்றது என்னது? இட் இஸ் த டிஜிட்டல் கோட் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் டு சென்ட், ரிசீவ் அண்ட் ஸ்டோர் இன்ஃபர்மேஷன். ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா தான் டீல் பண்ணோம். ஸோ அதை இன்புட்டா வாங்குது, அதை இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு it converts it into binary code. அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி வந்து அதை ஸ்டோர் பண்ணும்போது it again stores it as a information back again and அதை வந்து நம்ம அவுட்புட் டிவைஸ்க்கு வந்து கொண்டு போறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? How does the information get into and out of the computer அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இன்புட் டிவைஸ் இருக்கு, என்னென்ன அவுட்புட் டிவைசஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 4 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்கு. இன்புட் டிவைஸ், ப்ராசஸர் யூனிட், அவுட்புட் டிவைஸ் அண்ட் ஆக்சிலரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அப்படின்ற மாதிரி 4 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்கு. இதுல இன்புட் டிவைசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டருக்குள்ள வர இன்புட், அதாவது எப்படி வருது? கீபோர்டு வழியா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அனுப்பலாம், மவுஸ் மூலயமா நம்ம ஒரு சில விஷயங்களை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணலாம், ஸ்கேனர் மூலயமா நம்ம ஸ்கேன் பண்ணி இமேஜஸை கம்ப்யூட்டருக்குள்ள கொண்டு போகலாம், டச் ஸ்கிரீன் இன்புட் இருக்கு, ஓசிஆர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா ஆப்ஷன்ஸ் வச்சு டிவைசஸ் வச்சு நம்ம யூசர் மூலயமா டேட்டாவை என்டர் பண்ணலாம். இது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? நம்மளுடைய சிஸ்டமோடைய கம்ப்யூட்டரோடைய மெமரியில போயிட்டு ஸ்டோர் ஆகுது. ஸோ இன்புட் டிவைசஸ் allow information to be put into the computer. என்னென்ன இன்புட் டிவைசஸ் இருக்கு ஒரு பாக்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ we'll just go and check this. மைக்ரோஃபோன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வழி இப்போ இந்த செஷனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் டிவைஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து இன்புட்டா நான் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி என்னுடைய வாய்ஸ்ல வந்து இந்த செஷனை நான் டெலிவர் பண்ணிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இன்புட் டிவைசஸ் இருக்கு. கீபோர்ட் மூலயமா தான் இப்போ நான் டைப் பண்ணி சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ டிஜிட்டல் கேமரா மூலயமா தான் நம்ம போட்டோவை எடுத்து அந்த போட்டோ இமேஜஸை வந்து நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது ஸ்டில் இமேஜஸா இருக்கலாம், இல்லை வீடியோவா இருக்கலாம்.
தென் கண்ட்ரோலர் மூலயமா நம்ம இந்த கேம்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாடும் போது இந்த கேமிங் கன்சோல் வழியா தான் நம்ம என்ன பண்றோம், அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் இன்புட் டிவைசஸ் தான் கண்ட்ரோலர். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரோலர் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளாப்பி டிஸ்க் கண்ட்ரோலர், சிடி ரோம்க்கு ஒரு கண்ட்ரோலர், டிஸ்க் கண்ட்ரோலர், இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் நிறைய இருக்கு. பட் இங்க டயக்ராம்ல இருக்கிறது வந்து இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் கண்ட்ரோலர் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் கேமிங் கன்சோல். ப்ராசஸர் யூனிட்னா என்ன? ஃபர்ஸ்ட் இப்போ இன்புட் டிவைஸ் பத்தி சொல்லியாச்சு. இன்புட்னா இப்போ சிஸ்டம்க்கு வந்து எப்படி இன்புட் வருது, கீபோர்டு வழியா, மவுஸ் வழியா, டிஜிட்டல் கேமரா வழியா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எங்க போயிட்டு அது ப்ராசஸ் நடக்குது? ப்ராசஸர் யூனிட்ன்றது வந்து ரெண்டு இது இருக்கு ஆக்சுவலா மெயினா. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் உங்களுடைய சிபியூ, தென் மெமரி. இது ரெண்டும் தான் மெயின் ப்ராசஸர் யூனிட்டுடைய சப் கேட்டகரிஸ். சிபியூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்பிரேட்டர் ஆக்ட் ஆகும். உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதுதான் இன்டர்பிரேட் பண்ணி கம்ப்யூட்டருக்கு வந்து கொண்டு போகும். ஸோ பர்ஃபார்ம்ஸ் லாஜிக்கல் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். நீங்க பண்ணக்கூடிய டாஸ்க் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிபியூ தான் பர்ஃபார்ம் பண்ணும். causes the input and output operations to occur. So CPU தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஆர்டினேஷன் நடக்கும் அது மூலயமா தான். So a Pentium Pro microprocessor can perform approximately 250 million instructions per second. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் கேட்டகரி. பட் இப்பெல்லாம் நிறைய சொபிஸ்டிகேட்டட் ப்ராசஸர்ஸ் வந்துருச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்டெல்ல நிறைய லேட்டஸ்ட் ஸ்கைலேக் அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸர் ஃபேமிலி வந்துருச்சு. வேற ஏஎம்டிலையும் அட்வான்ஸ் மைக்ரோ டிவைசஸ் சொல்லுவோம். ஏஎம்டிலையும் நிறைய ப்ராசஸர்ஸ் வந்துருச்சு. மோட்ரோலா, சைரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சிபியூ டைப்ஸ் இருக்கு. மொபைல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் வந்துருச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேமிலி ஆஃப் ப்ராசஸர்ஸும் நம்ம பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் ரொம்ப பழைய ஓல்டு கேட்டகரி. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஜியான் ப்ராசஸர்ஸ், இன்டெல்ல நிறைய, ஏஎம்டிலேயே நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இபிஒய் சிடிஎம் ப்ராசஸர்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. ஸோ மெயினா வந்து சிபியூ ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாம எம்எம்எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மல்டிமீடியா டாஸ்க்ஸ் பண்றதுக்கு நமக்கு கிராபிக்ஸ், சவுண்ட், அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் எம்எம்எக்ஸ்னு ஒரு கைண்ட் ஆஃப் கேட்டகரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் மெமரி. கம்ப்யூட்டர் மெமரின்றது உங்களுடைய ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேம் தான் நம்ம கம்ப்யூட்டர் மெமரின்னு சொல்லுவோம். அதுதான் பிரைமரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அங்கதான் நம்ம சிபியூ போயிட்டு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அங்கிருந்தா எடுத்து ஸ்டோர் பண்ணோம். இது வந்து சிலிக்கான் சிப்ஸ்ல தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சிப்ஸ்ல தான் போயிட்டு நம்மளுடைய டேட்டா, சிலிக்கான் சிப்ஸ்ல தான் போயிட்டு நம்மளுடைய டேட்டா ஸ்டோர் ஆகுது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஸ்டோர் ஆகுது. இட் இஸ் லைக் சிபியூ வந்து டைரக்டா நம்ம ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் போயிட்டு மேனிப்புலேட் பண்ணி, அது எலக்ட்ரானிக் கரண்ட்னு சொல்லுவாங்க அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கிறத. ஓகே, ஸோ அந்த எலக்ட்ரானிக் கரண்ட்ல தான் போயிட்டு மேனிப்புலேட் பண்ணும். யார் மேனிப்புலேட் பண்ணுவோம்? ப்ராசஸர். உங்களுடைய சிபியூ வந்து அங்கே இருந்தா ப்ராசஸர் பண்ணும். இதை வந்து நம்ம கண்டென்ட் வந்து ரேம்ல இருக்க கண்டென்ட் வந்து நீங்க பவர் ஆஃப் பண்ணீங்கன்னா அது போயிடும். ஸோ அப்ப இந்த பிரைமரியில மெமரியில இருக்கிற, பிரைமரி ஸ்டோரேஜ்ல இருக்கிற டேட்டா போயிடும் அப்படின்னா அப்ப நம்மளுடைய ஆக்சுவல் டேட்டா எங்க போய் ஸ்டோர் ஆகும்? ஸோ அது வந்து செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி வந்து ஆக்சிலரி மெமரின்னு சொல்லுவாங்க. அது நான் அந்த டிஸ்க் கேட்டகரிஸ் அதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போதைக்கு கம்ப்யூட்டர் மெமரி வந்து ரேம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய இப்போ கெப்பாசிட்டியில வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் ஜிபிஸ் அண்ட் ஜிபிஸ் ஆஃப் கெப்பாசிட்டியில வர ஆரம்பிச்சது. இனிஷியலா வந்து அது எம்பி, கேபியில தான் வந்துட்டு இருக்கோம். பட் இப்போ நமக்கு கெப்பாசிட்டிலாம் ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா நமக்கு நிறைய ஃபாஸ்டர் ப்ராசஸிங் ரேட் தேவைப்படுறதால ரேமோடைய கெப்பாசிட்டியும் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ரோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய சிலிக்கான் சிப்ஸ்ல வந்து இந்த ஹார்ட் கோடடா வரும், ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பயாஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரீட் ஒன்லி மெமரியா தான் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இந்த பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் மூலயமா, இந்த பயாஸ் மூலயமா தான் நம்ம இந்த கம்ப்யூட்டர் பூட் ஆகும்போது இனிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாஸ் ஆன் பண்ணுவோம் கம்ப்யூட்டருக்கு. கேட்சே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரியா இப்போ உங்க சிஸ்டம் வந்து இது நிறைய டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணும். அதுல ரொம்பவும் ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற இன்ஃபர்மேஷன் வந்து ஃபாஸ்டா நம்ம சிபியூக்கு கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேட்சே வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து அடிஷ்னலா வச்சிருப்போம். ஸோ அது வந்து நமக்கு சிஸ்டம் ப்ராசஸிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகிறதுக்கு, கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுடைய அந்த கேட்சே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இட் அலோஸ் த ப்ராசஸர் டு ஆப்ரேட் ஃபாஸ்டர். ஸோ இதோடைய சைசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மெஷர்ட் இன் அகெயின் கேபி தான் மோஸ்டா 256K 512K தான் முன்னாடி வந்துட்டு இருக்கும். இப்போ நிறைய எம்பிஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்சே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான டேர்ம்ஸா சொல்லுவாங்க. L1 கேட்சே, L2 கேட்சே அப்படின்றது. L1ன்றது இட் இஸ் இன்டர்னல் டு யுவர் மைக்ரோ ப்ராசஸர். L2ன்றது மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து வெளியில இருக்கும். ஸோ L2 கேட்சேன்னு சொல்லுவாங்க. இப்ப இன்புட் டிவைசஸ் பார்த்தாச்சு, ப்ராசஸிங் யூனிட் பார்த்தாச்சு. இப்ப அவுட்புட் டிவைசஸ்னா என்ன? அவுட்புட் டிவைசஸ் வந்து உங்களுடைய சிபியூ எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிடுச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம
கம்ப்யூட்டர்லேருந்து வெளியில நம்ம கொண்டு போகணும். ஸோ அது வந்து நம்ம டெக்ஸ்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்லை இமேஜா வரலாம், இல்லை சவுண்டா வரலாம், இல்லை இட் கேன் பி எனி டிஃப்ரெண்ட் அவுட்புட். ஸோ இப்போ நம்ம வந்து இமேஜா இருக்கும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து பிரிண்டர் வழியா எடுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் உங்களுடைய மானிட்டர்ல வந்து டிஸ்பிளேவா கொடுக்கலாம், இல்லை ஸ்பீக்கர் மூலயமா அதை வந்து ஒரு வாய்ஸ் இல்லை ஒரு ஆடியோ அவுட்டா வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவுட்புட் டிவைசஸ் நிறைய இருக்கு. ஸ்பீக்கர் இஸ் அவுட்புட் டிவைஸ், printer is an output device through which you can print a photograph or story or a poem. 3D printer மூலமா நம்ம image print பண்ணலாம் 3D dimensional objects. So input, processing and output. So இந்த மாதிரி 3 different இது இருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்புட் அவுட்புட் ப்ராசஸிங்லாம் பார்த்துட்டோம். இதை தாண்டி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில மற்றவங்களுக்கு எப்படி ஷேர் பண்றது அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்சிலரி ஸ்டோரேஜஸ் இருக்கு, ஆக்சிலரி டிவைசஸ் இருக்கு. ஆக்சிலரி டிவைசஸ்ல வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைசஸ் தான் நம்ம ஆக்சிலரி டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கேட்டகரி இருக்கு. ஃப்ளாப்பி டிஸ்க், ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம், டேப், பேக்கப், சிப் டிரைவ்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக மாறிடுச்சு, அவுடேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல, ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர்ல இன்னுமே இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இட் ஹஸ் பிகம் கைண்ட் ஆஃப் ஓல்ட் டெக்னாலஜி. இப்பெல்லாம் மோஸ்டா வந்து மேக்னெட்டிக் ஹார்ட் டிரைவ்ஸ்லாம் யூஸ் பண்றதே கிடையாது, ஃபுல்லா சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அது இன்னொரு செஷன்ல நான் உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி இருந்தது. இதெல்லாம் ஏன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அதோடைய ரீசன் வந்து இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு காலத்துல வந்து இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். உங்களுடைய ஓஎஸ், உங்களுடைய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு இட் வாஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்க வந்து ஆஃப் சைட்ல வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேப் பேக்கப் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ப்ரிகாஷனரியா நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டம் ஃபெயிலியர், கிராஷ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணணும், டிசாஸ்டர்லாம் ஓவர் கம் பண்ணணுன்றதுக்காக அந்த டேட்டா வந்து நம்ம டேப்ல பேக்கப் எடுத்து வேற ஒரு லொகேஷன்ல ஆர்கைவ் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஏன் அவுடேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க பாருங்க அதோடைய டேட்டா ரேட் வந்து ரொம்பவே கம்மி. இப்பெல்லாம் வந்து வர எஸ்எஸ்டி இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெவி சைஸாகவும் கிடைக்குது, நமக்கு ரொம்பவும் ஃபாஸ்டான டேட்டா ரேட் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சன் ஜிகா பிளேன் இருக்கு, இப்பெல்லாம் இன்ஃபினி பேண்ட்லாம் வந்துருச்சு. 40 ஜிகாபைட்ஸ்லாம் வந்து ரொம்பவே சாதாரணமா வந்து ஒரு செகண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ற டெக்னாலஜிலாம் வந்துருச்சு. ஸோ மெயினாக வந்து இந்த இதெல்லாமே ஃபிசிக்கல் டிவைசஸ் ப்ளஸ் அதோடைய டேட்டா ரேட்லாம் ரொம்பவே கம்மி. அதனால இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப யூசேஜஸ் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு இது பார்ப்போம், ஒரு நாலேஜ் செக் பண்ணிக்கலாம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பற்றி. ஸோ இப்போ இதில் என்ன பார்த்துருக்கோம், ஹார்ட்வேர் வெர்சஸ் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் வெர்சஸ் சாஃப்ட்வேர் வெர்சஸ் ஃபர்ம்வேர், சாஃப்ட்வேர்ல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃபரன்ஸ், இன்புட் டிவைஸ், ப்ராசஸர் யூனிட், அவுட்புட் டிவைஸ் அண்ட் தென் ஆக்சிலரி டிவைஸ், இது 4த்துக்கான விஷயங்கள். இதெல்லாம் தான் நம்ம இந்த செஷன்ல தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ் முடிச்சுட்டு நம்ம we can stop this. ஓகே, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். இது ஒரு நாலேஜ் செக் மாதிரி தான். இப்போ நமக்கு இங்க 2 பாக்ஸ் இருக்கு. மேல சில கம்ப்யூட்டருடைய பேசிக் டிவைசஸ் காம்பனன்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்மளுடைய நாலேஜ் செக்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எதெல்லாம் இந்த மேல இருக்கிற விஷயங்கள்ல இன்புட் டிவைசஸ், இப்போ நம்ம கேமரா வழியா நம்மளை வந்து மானிட்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து உள்ளுக்குள்ள இன்புட்டா போகும் உங்களுக்கு. ஸோ இட் வில் கம் அண்டர் இன்புட் கேட்டகரி. அதே மாதிரி கீபோர்டு வழியா நம்ம டைப் பண்ணி நமக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ், அந்த இதெல்லாம் வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணுவோம். ஸோ அகெயின் இதுவும் ஒரு இன்புட். நெக்ஸ்ட் வந்து மானிட்டர் வழியா நம்ம டிஸ்பிளே அவுட்புட் தான் பார்ப்போம். நம்ம அதுல வந்து என்னென்ன வீடியோ அவுட்புட் ஆர் whatever you are seeing, அது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். மவுஸ் அகெயின் இது மூலமா நம்ம எது செலக்ட் பண்ணணும், இல்லை என்ன பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் பண்ணணுன்றது அதுவும் ஒரு இன்புட் டிவைஸ். மைக் வழியா நம்மளுடைய ஆடியோ ரெக்கார்டிங், அந்த ஆடியோவுடைய இன்புட்டா இருக்கும் அது. ஸோ அதுவும் வந்து இன்புட் டிவைஸ். ஹெட்ஃபோன் வந்து நமக்கு அவுட்புட், அந்த ஆடியோ அவுட்புட் கிடைக்கிறது வந்து நம்மளுடைய ஹெட்செட், நம்மளுடைய ஸ்பீக்கர் அது வழியா இருக்கும். பிரிண்டர் மூலயமா நம்ம இமேஜஸ் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டான்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே செக் மார்க் வந்துருச்சு, இது எல்லாமே கரெக்ட் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங்.